மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்போட இது ஒரு அறிவிப்பு. ரொம்ப சந்தோஷமான அறிவிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதாவது நம்மளோட மாவட்டத்தில வந்து விஏஓக்கான ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருந்தது இல்லையா? இப்போ அத ரிவைஸ் பண்ணி வேற ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எந்த மாவட்டத்திலேருந்து வெளியாயிருக்கு அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்திலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? இங்கே நோட்டிஃபிகேஷன் நான் வந்து லிங்க்ல குடுத்துர்றேன். கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 6/10/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஈரோடு, முடிக்குறிச்சி, கொடுமுடி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பவானி, அந்தியூர், தலாவடி, நம்பியூர் அப்படின்ற இடத்துல எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஈரோடு மாவட்டம் வட்டத்தில் காலியாக உள்ள 9 கிராம உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் செய்வதற்காக இந்த ஒரு அறிவிக்கை வெளியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிராம உதவியாளர் 9 ஊதியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி ஊதியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரூ. 11,100 இருந்து ரூ. 35,100 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது என்னென்ன கிராமம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. 9 கிராமத்துக்கான பேருங்களுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன சுழற்சி முறையில் வந்து யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையுமே தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ்சி கேஸ்ட்டு, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி, ஜென்ரல் டர்ன் அந்த மாதிரி யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையுமே இவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தேர்வு முறை என்ன அப்படின்னா, மிதிவண்டியில் இருசக்கர வாகனம் ஓட்டுநர் திறன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாசித்தல் மற்றும் எழுதும் திறலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்காணல் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு போக தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்கள. குறைந்தபட்ச தகுதி வந்து 21 வயசாக இருக்கணும். அதிகபட்ச தகுதி வந்து 32 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதர பிரிவினருக்கு. ஓகேங்களா? அது போக வந்து மிகவும் பிற்படுத்தோர் வகுப்பினர், பிற்பட்ட வகுப்பினர், அது வந்து பிசிஎம் கேஸ்ட்டில் வந்து 21லேருந்து 39 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அட்டவணை வகுப்பினர், அதுக்கப்புறம் வந்து பழங்குடியினர், அப்புறம் ஆதரவற்ற விதவை எந்த பிரிவினாக இருந்தாலுமே வந்து 21 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதே முன்னாள் இராணுவத்தில் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது 50, பொது பிரிவில், இதர பிரிவில் வந்து அதிகபட்ச வயது 55 அப்படின்ற மாதிரியுமே கொடுத்துருந்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் கன்செஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது 12th படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் கட்டாயமாக ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதர தகுதிகள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? முன்னுரிமை டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? இது ஃபுல்லாக ஒரு 8 பக்கத்துக்கு அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போங்க. அப்ளிகேஷன் ஃபார்முமே இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மாதிரி வந்துடும். இதில் டீட்டெயில்டாக உங்களுடைய அட்ரெஸ்ஸு, விண்ணப்பதாரன் பேர் தமிழில், ஆங்கிலத்தில், தந்தையோ இல்லை கணவர் பேரோ, பாலினம், அப்புறம் பிறந்த தேதி, வயது என்ன, கல்வி தகுதி என்ன, அப்புறம் வந்து இனப்பிரிவு, சாதி, மதம், திருமண நிலை, வசிக்கும் கிராமம், பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, கல்வி தகுதி என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உறுதிமொழி கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. கல்வி சான்றிதழ் நகல், சாதி சான்றிதழ் நகல், இருப்பிட சான்று நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை கோருபவரின் சான்று நகல், அப்புறம் ஓட்டுநர் உரிமம் இருப்பினும் அதன் நகல், அப்புறம் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருப்பினும் அதன் நகல் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்களா மக்களே? ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.